டிசம்பர் 21. சிமியோன் தாத்தா, மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. லூக்கா 2:31-32. கிறிஸ்துமஸ் சரிதையில் வரும் பாத்திரங்கள் பலதரப்பட்டோர்: இளைஞர், முதியோர், செல்வந்தர், எளியோர், அறிவாளிகள், கல்லாதோர். சிமியோன் எருசலேமில் இருந்த ஒரு மனிதன் என்று எளிமையாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். லூக்கா 2:25. நீதியோடும் பக்தியோடும் ஆவியின் நிறைவோடும் வாழ்ந்து வந்த அவர் மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி இருந்தார். அவரை குறித்த 3 வசனங்களில் ஆவியானவர் மும்முறை குறிப்பிட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இருந்தார். ஆவியானவர் அவருக்கு அறிவித்திருந்தார். ஆவியானவர் அவரை நடத்தினார். வசனம் 25, 26, 27. எத்தனையோ முறை சிமியோன் தாத்தா ஆலயத்திற்கு வந்திருந்தார். ஆனால் இந்த முறை வந்தது தனி சிறப்பானது. பரிசுத்த ஆவியானவரே அந்த நேரத்தை பொருத்தமாய் அமைத்தார். அந்த வேளையில்தான் மரியாளும் யோசேப்பும் பாலகன் இயேசுவை ஆலயத்திற்குள் கொண்டு வந்திருந்தனர். ஆவியானவரின் மென்மையான ஏவுதலை சிமியோன் அல்லல் தட்டியிருந்தால் ஆண்டாண்டாய் அவர் எதிர்பார்த்ததை காண தவறியிருப்பார். நமது காரியங்களை பொதுவாக நாம் முக்கியமானவை, சாதாரணமானவை என பிரிக்கிறோம். ஒரு வகையில் இது சரிதான். ஆனால் சிறிய காரியங்களில் தேவ நடத்துதலை பின்பற்றுவதை விட முக்கிய காரியங்களில் அவருக்கு கீழ்ப்படிவதே மேலானது என்று எண்ணிவிடக்கூடாது. இன்று சிறு காரியமென நாம் கணிப்பது நாளை நமது வாழ்வையே பாதிப்பதாய் மாறிவிடலாம். இறை மக்களாகிய நாம் தவறாது ஆவியானவரின் நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் நமது விண்ணக தந்தையை பிரியப்படுத்த வேண்டும். புறப்படும் இடத்தில் 1 டிகிரி விலகிச் செல்லும் ராக்கெட் போய் சேர வேண்டிய இடத்தை பல கோடி மைல்கள் விட்டுவிடும். மண்ணில் வாழும் விண்ணரசு குடிகளாகிய நமக்கு சாதாரண காரியமென விளையாட ஒன்றுமில்லை. ஆவியானவரிடமிருந்து மட்டுமல்ல, வேதத்திலிருந்தும் சிமியோன் நெடுகவே வழிநடத்துதல் பெற்று வாழ்ந்து வந்தார். பாலகன் இயேசுவை கரங்களில் ஏந்தி கடவுளை போற்றியவர், ஆண்டவரே, ஓமது வார்த்தையின்படி ஓமது அடியேனை எப்பொழுது சமாதானத்துடன் போகவிடுகிறீர் என்றார். லூக்கா 2:28-29. வேதத்தின் எழுதப்பட்ட வார்த்தையும் ஆவியானவரின் ஏவுதலான சத்தமும் நம்மை வழிநடத்தும் கடவுளின் 2 கண்கள் அல்லது 2 உதடுகள் போல ஒன்றுக்கு ஒன்று துணையானது, முரணானது அல்ல. இதை மறந்துவிட்டதாலேயே அநேகர் கேள்விக்குரிய நடத்துதல்கள் மற்றும் போலியான அனுபவங்களுக்கு பலியாகிவிட்டனர். கண்மங்கிய தாத்தா பாடுவதை கேளுங்கள். கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி கண்டேன் என் கண் குளிர. கீர்த்தனை மு. ஆபிரகாம் பண்டிதர், தஞ்சை.